அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஓனவலது சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எக்ஸல் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அதான் இன்ஜினோட சவுண்டு. ஸோ பேரல் பிஸ்டன் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோவை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜினை ரிமூவ் பண்ண தான் போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிவிஎஸ் எக்ஸல் இது வந்து 2 ஸ்ட்ரோக் வண்டி. பார்த்திங்கன்னா இது 40,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இன்ஜின் வேலை வந்துருச்சு. ஸோ பேரலும் பிஸ்டனுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ரிமூவிங் மட்டும்தான். இன்ஜின் வந்து ஆஃப் இன்ஜின் வந்து ரிமூவ் பண்ண மட்டும் தான் போகிறோம். டிவிஎஸ் கம்பெனியில் பொறுத்தளவு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு பைக்குன்னு கூட சொல்லலாம், வண்டின்னு கூட சொல்லலாம் இந்த இதை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு கை கொடுத்த ஒரு வண்டி. இந்த வண்டியை பொறுத்தளவு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் இந்த 2 ஸ்ட்ரோக்கில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் வரும், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் ரொம்ப லோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளக்கில் வந்து தண்ணி பட்டோம்னா ஆஃப் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்ட்ரோக் நம்ம பெட்ரோலோடு சேர்த்து வந்து ஆயில் ஊட்ட வேண்டிய ஒரு வண்டி 2 ஸ்ட்ரோக்குன்றனால. இந்த இன்ஜின் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது 2 ஸ்ட்ரோக்குன்றனால. நான் இதுவே ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டியும் டிவிஎஸ் இந்த எக்ஸலில் வந்து 4 ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணுறதையும் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து எவ்வளோ சிம்பிளாக இருந்ததோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஹார்டாகவே இருந்தது அந்த இன்ஜினை. ஸோ நம்ம வீடியோவை பொறுத்தளவு, நம்ம சேனலை பொறுத்தளவு எப்போயுமே வந்து ரிமூவிங் அண்ட் ஃபிட்டிங் ஒர்க் மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஒரு ஸ்பேரை வந்து ஒரு பைக்கோ ஒரு 2 வீலர் அதாவது ஸ்கூட்டி இந்த மாதிரி மாடலில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்பேரை கழட்டி மாட்டலான்றதை நம்ம சேனலை வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ ஈஸியாக கழட்டி மாட்டலாம் அப்படின்றது. ஒரு சில வீடியோவில் வந்து நம்ம முழுமை பண்ணாமல் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஃபிட் பண்ணுறப்ப எடுக்க முடியாத ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்மளால் ஃபிட் பண்ணுறது வந்து எடுக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த சேனலை பொறுத்தளவு நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு கெயினுமே இல்லை. இன்னும் வந்து அந்த மணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து உயரவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறையா வந்து இந்த சேனலை வந்து சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி. என்னை பொறுத்தளவு இந்த சேனல் இன்னும் வந்து யூடியூப்புக்கு வந்து போய் சேரவில்லை. அதாவது யூடியூப் கம்பெனிக்கு போய் சேரவில்லை. இன்னும் இதில் வந்து ₹1 கூட நான் வந்து ஏர்ன் பண்ணல. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர ₹1 கூட இதில் வந்து நம்ம சம்பாதிக்கவில்லை. டிவிஎஸ் எக்ஸலோட 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.